இது மகிமை நேரம். அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நற்செய்தி பணியை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நற்செய்தி கிடைக்கிறது, எப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் நற்செய்தி பணியிலே பயன்படுத்த முடியும் என்றும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வியாதியால் துன்பப்பட்டு கொண்டிருந்தவருக்கு கிடைத்த நற்செய்தியை குறித்து இந்த வேலைகள்ல நம்ம தியானிக்க போகிறோம். தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். வேதாகமத்துல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இதுல ஒரு சீரிய ராஜாவோட படை தளபதி யாரு அப்படின்னா நாகமான் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஆள். இந்த நாகமான் அவருக்கு கொடுத்திருக்கிற இன்ட்ரோடக்ஷனை பாத்தீங்கன்னா அந்த 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த நாகமான் அப்படிங்கிறவரு மகா பெரிய பராக்கிரமசாலின்னு நல்ல ஒரு பெரிய மனுஷனாகவும் ஒரு பெரிய அந்தஸ்து கொண்ட மனுஷராகவும் அந்த இடத்துல இருந்தார். செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். ஏன்னா சீரியா அந்த தேசத்திற்கே கர்த்தர் அந்த நாகமான் மூலமாக தான் ரட்சிப்பை வழங்கினார். அப்போ பெரிய பராக்கிரமசாலி, அப்போ நல்ல ஒரு அந்தஸ்து உடைய ஒரு மனிதன், செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன். ஆனா அவரும் எப்படி இருந்தாரா, குஷ்டரோகியா இருந்தார். நல்ல ஒரு பெரிய ஆளுதான், பட் ஏதோ ஒரு வியாதி. சரியா? சரி, இப்ப இந்த நாகமானின் மனைவியின் இடத்துல ஒரு பணிவிடை செய்கிற ஒரு சிறு பெண். இந்த பெண் யாருன்னா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட பெண். சரியா? ஒரு சிறுமி. இந்த சிறுமி நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்கிறவளாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறான். சரியா? அப்போ ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. சரியா? நம்ம ஒரு அடிமையா இருக்கிறோம் அப்படின்னா நம்மள ராணி மாதிரியா பார்ப்பாங்க? இல்ல. நம்ம ஒரு அடிமைனா எல்லா வேலையும் நம்ம மேல டம்ப் பண்ண பார்ப்பாங்க. சரியா? ஒரு சிறு பெண் தான், அப்ப எல்லா வேலைகளும் செய்கிறதுனா கடினமானதுதான். சரியா? பல நிந்தைகள் அவமானங்களையும் அந்த பெண் சந்திக்க வேண்டியதா இருந்திருக்கும். சரியா? ஆனா அந்த நிலைமையிலையும் அந்த பிள்ளை அழகா ஆத்தும ஆதாயம் அப்படிங்கிற பணியை அந்த பிள்ளை செய்யறா. சரியா? பாருங்க, சிறை பிடிக்கப்பட்டு பாடு அனுபவிக்கிற அந்த சிச்சுவேஷன்லயும் இந்த குஷ்டரோகத்தினால் பாடுபடுகிற தன் எஜமானை இந்த சிறுமி பார்க்கிறா. சரியா? எவ்வளோ பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரிசனையோடு அந்த பிள்ளை என்ன பண்றான்னா தன்னுடைய அந்த நாகமானுடைய மனைவியின் இடத்துல சொல்றாங்க, இப்படி தீர்க்கதரிசி இருக்காங்க இஸ்ரவேல் தேசத்துல, அப்போ நீ அங்க போனீங்கன்னா ஆண்டவர் சுகம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நற்செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன? சரியா? நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை இந்த காலத்துல உள்ள பிள்ளைங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, இது இவருக்கு தேவைதான், என்னை நான் அங்க அம்மா அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா நான் இருந்துட்டு இருந்தேன், என்ன அங்கிருந்து அடிமையா பிடிச்சிட்டு இங்க இவ்வளோ பாடு என்னைய பட வைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை தான் அந்த வியாதின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஆனா அந்த பெண்ணை பாருங்க, ஆண்டவருடைய அன்பு அந்த பிள்ளைகள் இடத்துல ஊற்றப்பட்டதுனால அந்த பிள்ளை கரிசனையோடு பார்க்கிறான்னு தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த பிள்ளைக்கு இருக்கு. என்ன? தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு அந்த பிள்ளையின் மேல இருந்ததுனால அவன் தனக்கு மேல் அதிகாரியாக இருந்த அவர்களின் பாடுகளை பார்த்து கரிசனையோடு இந்த நற்செய்தியை தெரிவிக்கிறார். சரியா? இப்ப இந்த நாகமானும் அதுவும் ஓகே தான். என்ன? ஒரு அடிமை பெண் ஒண்ணு சொன்னா அப்படின்னு ஒன்னே அதை உதாசீனப்படுத்தாம அந்த பொண்ணு சொல்றதையும் இவர் அக்செப்ட் பண்றாரு. என்ன? அக்செப்ட் பண்ணி இமிடியேட்டா அதை செய்யறதுக்கு பிரயாசப்படுறாரு. அது ஓகே, ஒரு நல்ல ஒரு குணம். அவருடைய அந்த கீழ்ப்படிதலினால் தான் அவருக்கு அந்த சுகம் கிடைத்தது. என்ன? அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, அந்த பிள்ளை சொல்றதை நம்ம கேட்கவான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள்
வார்த்தைகளை, அந்த நற்செய்திய அவர் உதாசீனப்படுத்தல. மேக்சிமம் இந்த பலவீனத்தோடு இருக்கிறவர்களிடத்துல நம்ம கரிசனையா பேசும் பொழுது அவர்கள் உடனே ஏற்றுக்கொள்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்போ இந்த நாகமான் ப்ராப்பரா சீரியா ராஜாட்ட போய் பெர்மிஷன் எல்லாம் கேட்காங்க. அப்போ அந்த சீரியா ராஜா நீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிருபமும் எழுதி, ஒரு கடிதமும் அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு எழுதி அனுப்புறாங்க. இப்ப இஸ்ரவேல் தேசத்திற்கே ராஜா, அந்த ராஜா நிருபத்தை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர பயம். என்ன, இப்படி நான் ஒரு குஷ்டரோகியை நான் எப்படி சொஸ்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம். அந்த சிறு பெண்ணுக்குள் இருந்த அந்த விசுவாசம் கூட இந்த இஸ்ரவேலின் ராஜாவிடத்துல இல்ல. அவர் சொல்றாரு, கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன, இந்த சீரியா ராஜா ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாருன்னா நிறைய, அதாவது 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்து கொண்டு போய். பாருங்க, நம்மளுக்கு நற்செய்தி இந்த பொண்ணு சொல்லியிருக்கா, அங்க போனா சுகம் கிடைச்சிரும், அப்ப அவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த நாகமான் செல்றாருன்னு. அநேக வேளைகள்ல நம்மளும் விலை கொடுத்து சுகத்தை வாங்கி விடலாம், விலை கொடுத்து ரட்சிப்பை வாங்கி விடலாம், விலை கொடுத்து ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற திங்கிங்ல நம்ம இருக்கோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு அந்த பொன்னும் பொருளும் ஆண்டவருடையதுதான். ஆனா ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்மளுடைய இருதயத்தில் தான். மாறாக பொன்னையும் இல்ல, பொருளையும் இல்லை, நம்மளுடைய பணத்தையோ எதையோ அவர் விரும்பவில்லை. நம்ம இருதயத்தை தான், சுத்தமான இருதயத்தை தான் அவர் விரும்புகிறார். சரியா? ரட்சிப்பை நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த அடிமையா இருந்த அந்த சிறு பெண்ணுக்குள் இருந்த விசுவாசம் கூட யாருக்கு இல்லை? இந்த ராஜாவுக்கு இல்லை. என்ன, சரியா? இப்போ அங்க உள்ள தீர்க்கதரிசி மூலமாக அந்த நாகமான் சொஸ்தமாக்கப்பட்ட அந்த யோர்தான் நதியில 7 தரம் மூழ்கி எழுந்து அவனுக்கு சுகம் கிடைத்தது. பாருங்க, ஒரு சிறு பெண் மூலமாக நற்செய்தி இந்த வியாதியஸ்தனா இருந்த படைத்தளபதியான இந்த நாகமானுக்கு கிடைத்தது. ரட்சிப்பு அடைய பெரிய செய்ய சொன்னா கூட எல்லாரும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு. இத்தனை கோடி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்துல இடம்னு சொன்னா எல்லாரும் இல்ல, பணம் இருக்கிற எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா இருக்கும்னு. இல்லைன்னா இத்தனை ஏக்கர் நிலத்தை நீங்க எழுதி வச்சுட்டீங்க, சர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்துல இடம் உண்டுன்னா நம்ம செஞ்சிருவோம்னு. ஆனா ஆண்டவர் ஒரு எளிதான வழியை தான் நம்மளுக்கு சொல்றாருன்னு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை நம்ம அடைய வேண்டும். அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்க ஒரு இடம் நிச்சயம். ஆண்டவர் நம்மிடத்தில் பொன்னையோ பொருளையோ எதையும் எதிர்பார்க்கவில்லை. நம்ம ரட்சிப்படைவதற்கு ஒரு சிறிய வழியைத்தான் அவர் கூறுகிறார். தேவ கிருபை, ரட்சிப்பு, சுகம், இந்த தேவனுடைய பலன், இது எல்லாம் இலவசமானது. இவை எல்லாவற்றையும் நம்ம விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடிமையாக இருந்த அந்த சிறு பெண்ணுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. இந்த விசுவாசம் இன்று நம்ம அனைவருக்குள்ளும் வர வேண்டும். மேல் அதிகாரி, நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது நம்ம வசிக்கிற இடத்துல நல்ல ஒரு பெரிய அந்தஸ்து படைச்சவங்களாவோ இருக்கலாம். அவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்க துன்பத்தில் நாம் மகிழுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அவர்கள் துன்பப்படும் பொழுது அவர்களிடத்தில் நாம் நற்செய்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஒரு அடிமையா இருந்த பெண்ணாலேயே சுவிசேஷம் சொல்ல முடியும்னா இந்த காலத்துல நம்ம யாருக்கும் அடிமையா இல்லைன்னு தான் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம அவர்களுக்கு நற்செய்தியை தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே வியாதியின் கூறுனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அந்த சுவிசேஷத்தை ஈஸியா பற்றி கொள்வார்கள்.
நம்ம எனக்கு என்ன வந்துச்சு, நான் எதுக்காக போய் சொல்லணும், அதுக்கெல்லாம் ஊழியக்காரர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாம் வீணான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்க கூடாது. பிரியமானவர்களே, அந்த அந்த அடிமை பெண் தாழ்ந்த நிலைமையில இருந்த பொழுதிலும் கூட அந்த குறைந்த வாழ்வாதாரம் தான், ஒரு அடிமையான சிச்சுவேஷன் தான், ஆனாலும் அந்த பொண்ணு நற்செய்தியை அறிவித்தாள். ஒருவேளை நாமளும் ஒரு தாழ்ந்த பொசிஷன்ல இருக்கலாம். நம்ம நம்மளுடைய வாழ்வாதாரம் ஒரு குறைந்த அடிமட்ட லெவல்ல இருக்கலாம். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவர்களாக, நற்செய்தி தெரிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா, நாங்க வசிக்கிற இடங்களிலோ அல்லது எங்களை சுற்றி இருக்கிற நாங்க வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலோ எத்தனையோ பேர் துன்பப்படுகிறவர்கள், வியாதியின் நிமித்தமாகவோ ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தமாகவோ ஒரு நஷ்டத்தின் மத்தியிலோ கஷ்டப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஏசப்பா. அவர்களுக்கு நாங்கள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக நாங்க இருக்க வேண்டும் சுவாமி. எங்களை நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நாங்க பிரயாசப்படும் போது நீங்க அதை வர்த்திக்க செய்யுங்க, நீங்க விளைய செய்யுங்க. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன்.